Hi friends, welcome to BVS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொள்ளு ரசம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் கொள்ளு எடுத்துர்க்கேன். சோ அத சூடான panல போட்டு வறுத்துக்கலாம். மிதமான சூட்ல வறுத்து எடுத்துக்கங்க. சோ இந்த அளவுக்கு அது வறுபட்டோனே இத அடுப்புல இருந்து எடுத்துறலாம். இது கூடவே 7-8 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துர்க்கேன் இந்த ரசம் வைக்க. இப்போ panல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். அதுல கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய், இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தக்காளி கையிலே மசிச்சு அதை சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டா வதங்கினதும் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சு வச்சிருந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கணும். இது கூட ஒரு டம்ளர் தண்ணி, இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இது கூட இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த ரசத்தை அப்படியே வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரசம் நல்லா பொங்கி வந்துடுச்சு. ரசத்தை கொதிக்க விட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட் போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த கொள்ளு ரசம் ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த கொள்ளு ரசத்தை வச்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.